வெள்ளாற்றில் தரைப்பாலம் அமைத்து தர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவலக்குடி மற்றும் கள்ளிப்பாடி இடையே வெள்ளாற்றில் பாலம் அமைத்து தர முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் சட்டப்பேரவையில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் 110 விதியின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து தற்போது 2.5 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை அதற்கான எந்த பணியும் நடைபெறவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. தற்போது பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட சுமார் 10 கிராமங்கள் தரைப்பாலம் இல்லாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழக அரசு உடனடியாக ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் திருமுட்டம் முக்கிய கடைவீதி பகுதியில் நடைபெற்றது. பின் திருமுட்டம் தலைமை துணை வட்டாட்சியர் சேகரிடம் கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்தனர். இந்த நிகழ்வில் நகர செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா, சக்திவேல், மாரிமுத்து, வீரமணி, ஆனந்தமணி, நகர பொருளாளர் ஒன்றிய துணை செயலாளர் ரஜினிகாந்த், பழனிசாமி, கர்ணா, துரை, வினோத், மணிகண்டன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செய்திக்காக மண்ணை மாயா. நன்றி.